இராணுவத்தில் வேலை டெரிட்டோரியல் ஆர்மி ஓப்பன் ரேலி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க 2025. இப்போ நவம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயங்க. இந்த இராணுவத்தில் சேர உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா மாவட்டத்தினரும் இதில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 8th 10வது படித்திருந்தாலே போதுமான ஒரு விஷயந்தான். வாங்க இதில் எப்படி நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறதில்ல, நேரடியாக கலந்துக்க போகிறோம். அது எப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது இதுதாங்க. சரி, ஆர்மியில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது டெரிட்டோரியல் ஆர்மின்னு சொல்லுவாங்க. டிஏ ஓப்பன் ரேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெக்யூர்மெண்ட்டு அண்டு வந்து பார்த்தோன்னா எங்கே நடக்குதுன்றது எல்லாமே சொல்லிட்டாங்க. நல்லா பார்த்திங்க அப்படின்னா 15 நவம்பர் 2025 டிசம்பர் 1 வரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரன் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்டு இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுக்கான லிங்க் வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். டெலிகிராமில் வந்து இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் 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 இந்த 3 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா மாவட்டத்தினரும் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போகிறீங்க. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிற இடத்துல குறிப்பிட்ட தேதியில் நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி போகணும், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 110 சரியா நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பெட்டாலியன் டிஏல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 122 இதில் வந்து சென்னை நடக்குது. 172 இதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அதாவது 3 மெயினான தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரியா? என்னென்ன போஸ்டிங்காக எடுக்கிறாங்கன்னு கீழே கொடுத்துட்டாங்க. இந்த போஸ்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஜென்ரல் டியூட்டியில் வந்து 1372 சோல்ஜர் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு சோல்ஜர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் குக்கு, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரு, வாஷ்மேனு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு, சீஃப் ஸ்பெஷலு, இஆரு, அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ட்ரெஸ்ஸர், ஹவுஸ் கீப்பர் இப்படின்னு சொல்லிவிட்டு இதுபோல் வந்து வேரியேஷனான ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்னை இருக்கு இல்லையா, மெட்ராஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் வந்து சொல்ல போகிறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இது தாங்க மெயின். சரி, அங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும். சரி, செகண்டராபாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒரு விஷயம். இது வந்து பார்த்தோன்னா இந்த டிஏ ஆர்மி அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்துடுச்சு. சரியா? இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஸாக ஆகணும். நான் தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து 110 இன்ஃபினிட்டி பெட்டாலியன் மெட்ராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தெலுங்கானாவில் கொடுத்துருக்காங்க. இது போல் ஆர்மிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போல் இடத்துல தாங்க வரும். சரியா? தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப ரேரு. அதர் ஸ்டேட்டில் மட்டும்தான் வரும். நம்ம தான் போயிட்டு முன்கூட்டியே வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது போல் இராணுவத்தில் சேரணுன்ற எய்ம் இருக்கவங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணவங்களுக்கெல்லாம் இது அசால்ட்டாக தெரியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுமாங்கிறது உங்களுக்கு புதுமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது போல் தான் இருக்கும் நீங்கள் இராணுவத்திலலாம் சேரணும் அப்படின்னா. ஓகே, சென்டர் எங்கே அப்படின்னா செகந்திராபாத், தெலுங்கானா. லொக்கேஷன் கீழே கொடுத்துட்டாங்க, என்ன லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தாப்பர் ஸ்டேடியம் ஏஓசி சென்டரு செகந்திராபாத், தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு சென்டரும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, என்னென்ன போஸ்டிங் சரியா நல்லா பார்த்துக்கோங்க. போஸ்டிங்கில் சொல்லிட்டாங்க. சோல்ஜருக்கு வந்து எவ்வளோ 298 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரேட்மேனு, அடுத்து வந்து கிளர்க்குக்கு 11 அண்ட் ஸ்பெஷல் அண்டு இங்கே பார்த்துக்கோங்க ஹவுஸ் கீப்பர் இவங்க. சரி, இது மட்டும்தாங்க வேக்கன்சி. சரியா? இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா செகந்திராபாத்தில் நம்ம மெட்ராஸ். சரியா? இது இருக்குது கோடு 110. சரி, இந்த வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்க, ஃபாலோ த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் தமிழ்நாடு வரணும். சரியா? வெயிட் பண்ணுங்கள். கர்நாடகா. ஓகே, இது வந்துச்சு பாருங்கள். சரி, தமிழ்நாடு. சரியா?
நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். டேட் வந்து கொடுத்துட்டாங்க. எந்த டேட்டில் நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நல்ல கவனமாக பாருங்கள். இந்த டேட்டில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். வெடிகாலம் 5 மணிக்கு அங்கே இருக்கணும். சரியா? 24ஆந்தேதி இருக்கணும். 23ஆந்தேதி நைட்டே போயிட்டு ஆஜராகிடணும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. விடியற் காலையில் வந்து போயிடணும். ஏன்னா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், சரியா? அண்டு வந்து பார்த்தோன்னா கரூர், மதுரை, தேனி அண்டு அரியலூர், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கரெக்டாக இந்த டேட்டில் விடியற்கால 5 மணிக்கு அந்த செகந்திராபாத், தெலுங்கானாவில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த லொக்கேஷனுக்கு போயிடணுங்க. ஓகேவா? அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த மற்ற டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறான் பாருங்க. அதாவது தருமபுரி, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, திருப்பூர், திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு, சென்னை, கூடலூர் டிஸ்ட்ரிக்ட், இதில் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா 25ஆந்தேதி விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சரியா? அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா தான். இதுபோல் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இது தாங்க. இந்த ஓப்பன் ரேலியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கனவாக கூட இருக்கும். கண்டிப்பாக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இப்போது நீங்கள் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ப்ரோ, அங்கே என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் செக்கிங் அண்டு ட்ரேட் டெஸ்ட்டு அண்டு மெடிக்கல் டெஸ்ட்டு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வில் பி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். சரி, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ். சரியா? இது தாங்க வந்து அங்கே நடக்கும். அந்த ரேலியில் வந்து இது தான் நடக்கும். இதை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அடுத்த மூமெண்ட்டே வந்து இருக்கும். ஓகே, நான் அடுத்து வந்துடுறேன். அடுத்து வந்து மெட்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் எங்கே அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் கர்நாடகாவில் லொக்கேஷன் கரெக்டான வந்து அந்த பிளேஸ்க்கு போயிடணும். இதில் வந்து பார்த்தோன்னா 122 வந்து மெட்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு தமிழ்நாடு இருக்கும். வேக்கன்சி பார்த்துக்கோங்க. சோல்ஜர் வந்து பார்த்தோன்னா 320 எடுக்கிறாங்க. ட்ரேட்ஸ்மேனு அண்டு சீஃப் கம்யூனிட்டிஸ் அண்டு ஸ்டீவார்டு அண்டு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து எடுக்கிறாங்க. இந்த போஸ்டிங்கு நீங்கள் கரெக்டாக போகணும். சரியா? இந்த போஸ்டிங்கு இந்த பிளேஸில் வேக்கன்சி இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒரே ஒரு போஸ்டிங் தான். இங்கே வந்து வேக்கன்சி இருக்குது. இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் வேக்கன்சி இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாமல் போயிடும். சரி, அதனால் கரெக்டாக வந்து வேக்கன்சி இருக்கிற கரெக்டான பிளேஸில் செட் பண்ணுங்கள். ஓகே, கர்நாடகாவில் அட்டன் பண்ணுறவங்க நம்ம வந்து தமிழ்நாடு எங்கே அப்படின்றத பார்த்துக்கலாமா? ஓகே, இதெல்லாம் கேரளா. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, எங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். தமிழ்நாடு அண்டு கேரளாவை சேர்ந்தவங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த டேட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எவ்வளோ? 28ஆந்தேதி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 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 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துட்டோம். எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணணும்? 28ஆந்தேதி. அப்போ அவங்க 27ஆந்தேதி நீங்கள் என்ன பண்ணிடணும்? அந்த பிளேஸ்க்கு வந்து போயிடணும். ஓகேவா? இதுவும் அதே சேம் மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் செக்கிங்கு, ட்ரேட் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து நடக்கும். ஓகே, இன்னும் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து சென்னை கிடையாது. சரி, மகாராஷ்டிராவில் சென்னை கிடையாது. அதாவது மெட்ராஸ் இல்லை. கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது 172 மெட்ராஸ் பெட்டாலியன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த மெட்ராஸ் இது என்ன அப்படின்னா, இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுன்னு சொல்லுவோம்ல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரி, ஒன்லி கேண்டிடேட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஹைலேண்டில் இருக்கக்கூடியவங்க அட்டன் பண்ணக்கூடியது. இது நீங்கள் அங்கேருந்து வந்து பண்ண போகிறதில்ல. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நான் மேலே சொன்னேன் அந்த 2 இடத்த, ஒன்று வந்து கர்நாடகா, இன்னொன்று தெலுங்கானாவில் சொல்லியிருக்கிற அந்த பிளேஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறேன். சரி, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சோல்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். 45% வந்து மார்க் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதே போல் சோல்ஜர் கிளர்க்குக்கு வந்து 10th அண்டு +2 சரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். 60% மார்க் இருக்கணும். +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆர்ட்ஸு, காமர்ஸ், சயின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் சரியா 10வது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்கள் வந்து ஹவுஸ் கீப்பர் அண்டு மெஸ் கீப்பருக்கு வந்து 8th பாஸ் பண்ணாவே போதும் சரியா. இது போல் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மார்பளவு 82 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு, இஎக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இஎஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும். அடுத்து வந்து ட்ரேட் டெஸ்ட்டு சோல்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட்மேனுக்கு வந்து எஃபிஷியன்சி சரி அவங்க திறமை பேஸ் பண்ணி சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுபோல் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். அடுத்து வயசு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கலையா, அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மொத்தம் 100 மார்க்கு பண்ணுவாங்க. அதில் வந்து 18 to 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 5 நிமிஷத்தில் 31 செகண்ட் டூ டைமிங் கொடுத்துடுவாங்க. ரன்னிங் இது சரி 1 மைல் ரன்னிங் ஏஜ் எவ்வளோ செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ மார்க், இதுதான் டீட்டெயில்ஸு. இதை வந்து ஃபுல்லப் பண்ணுவாங்க. ஃபுல்லப்பில் வந்து பார்த்தோன்னா என்ன வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எப்படி ரன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சாதாரணமாக ட்ரேட்ஸ்மேன்லாம் இருக்காங்களே, இந்த 8th 10th பாஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் ஜஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜு, ஜென்ரலாக சயின்ஸு, பேசிக் மேக்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கு எத்தனை கொஷின் கேட்பாங்க, எவ்வளோ மார்க்கு, மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், அதுபோல் சிம்பிளாக இருக்கும் சோல்ஜர் கிளர்க்கு எல்லாமே. ஓகே, பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ்க்கு. 8th பாஸ் பண்ணியிருந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், ரிலிஜன் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு இது போல் ஏதாவது ப்ரூஃப் வந்து எடுத்துன்னு போகணும். இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சரியா. ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா 20 காப்பி தேவைப்படுதுங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஒரு 20 காப்பி கிட்ட கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க சரியா. இன்னொன்று வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ஃபோட்டோனுடைய குட் குவாலிட்டி இருக்கணும். ஃபோட்டோனுடைய பேக் சைடில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டு, இது நல்லா நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து ஃபோட்டோவில் இருக்கணும். கலர் பேக்ரவுண்டு, இப்போ ஒரு சில ஃபோட்டோலாம் பேக் சைடில் ப்ளூ கலரில் இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 20 காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும் சரியா. அது சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸு, ஒயிட் பேக்ரவுண்டு, 20 காப்பீஸ் எடுத்துன்னு போகணும். இன்னொரு முக்கியமாக சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோ மல்பி வித் இஸ் த ப்ரிப்பேர் ஹேர் கட் அண்ட் க்ளீன் ஷேவ். உங்களுடைய ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும், ஹேர் கட் பண்ணியிருக்கணும், ஷேவ் பண்ணியிருக்கணும். தாடி மீசெல்லாம் வச்சுக்கணும், அப்படியெல்லாம் வச்சுக்கணும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஹேர் கட் பண்ணிவிட்டு கிளியராக ஷேவ் பண்ணிவிட்டு போங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஓகேங்க, டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் சரியா. நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிட்டேன் எல்லாமே ஓகேவா. ஃபோட்டோ 20 காப்பி எடுத்துங்க, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டு கிளியராக வந்து ஷேவ் பண்ணியிருக்கணும் அண்டு ஹேர் கட் பண்ணியிருக்கணும். பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, படித்த டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே எடுத்துக்கோங்க. மற்ற அதாவது பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் ரிலீஜன் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருங்க, இந்து முஸ்லீம் அது போல் மற்ற சர்டிஃபிகேட்டை, இப்போ 8th பாஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான சர்டிஃபிகேட், 12th அதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து பண்ணாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லாமல் கிளியராக பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் இருக்கா பாருங்கள், எந்த பிளேஸ் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, எந்த ஸ்டேட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கு சரி என்றைக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துட்டாங்க தமிழ்நாடுக்கு. இதில் இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போயிடணும்.
இந்த தெலுங்கானா செகந்திராபாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் டிஸ்ட்ரிக்ட் வைத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கவனிக்கணும் என்னது, உங்களுடைய சென்டர் லொக்கேஷன் சென்னை இருக்கா பார்க்கணும். உங்களுக்கான வேக்கன்சி இங்கே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும், அந்த டேட்டுக்கு முன்னாடி சரியா, இப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னா அந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எந்த டேட்டில் போகணும். அதே மாதிரி அடுத்த 10 டிஸ்ட்ரிக்கு எந்த டேட்டில் போகணும். விடியற்கால 5 மணிக்கு 5 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. விடியற்கால 5 மணிக்கு நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் 100% அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு டெரிட்டோரியல் ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2025 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. நிறைய சேனல்ஸில் வந்து வீடியோவை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலுங்க. டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, போய் டவுன்லோட் பண்ணிக்கங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வெப்சைட்டும் கொடுக்குறேன். அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பை விண்ணப்பிச்சிருக்கங்க, ரேங்க் லிஸ்ட்டு உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு ஜாப் போடுறோம் அப்படின்னா அதுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதை பற்றியும் முக்கியமான இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பற்றியும் நேரடியாக எங்கே கொடுப்போம் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். சரியா, டெலிகிராமில் பார்த்தோன்னா எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து லேண்ட் டாக்குமெண்ட் பற்றிய ஒரு சில லீகலான விஷயங்கள்லாம் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா, இப்போ உங்கள் பையனோ பொண்ணோ ஒரு அரசு வேலையில் போய் ஜாயின் பண்ணணும், ஒரு போலீஸில் ஜாயின் பண்ணணும், ஒரு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மகளுக்கு எய்ம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.